கருணாநிதியோடு இருந்தேன், ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் இருக்கிறேன், நாளை இன்பநிதியோடும் இருப்பேன் என வெளிப்படையாக வாக்குமூலம் அளித்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு பின்னணியில் இருக்கும் பல அரசியல் நகர்வுகளும் வெளிவரத் தொடங்கியுள்ளன. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராகவும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தீவிர விசுவாசியாக அறியப்படுவோருமான துரைமுருகன் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். கருணாநிதி மறைவுக்கு பிறகு தலைவர் பதவியை ஏற்ற மு.க. ஸ்டாலின் கட்சியின் சீனியர் என்ற அடிப்படையில் துரைமுருகனை பொதுச் செயலாளராக நியமித்தார். திமுகவின் பொதுச் செயலாளர் பதவி அதிகாரம் படைத்தது என்றாலும் துரைமுருகனுக்கான அதிகாரம் என்னவோ மிக குறுகிய அளவிலேயே இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காட்பாடி தேர்தலில் போட்டியிட்ட துரைமுருகன் தனக்கு இதுதான் கடைசி தேர்தல் என பிரச்சாரம் செய்து சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார். முன்னதாக 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக துரைமுருகன் கைவசம் இருந்த பொதுப்பணித்துறை உடைக்கப்பட்டு நீர்வளத்துறை உருவாக்கப்பட்டு அத்துறை துரைமுருகனுக்கு ஒதுக்கப்பட்டது. பெயரளவில் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவியை வைத்திருந்த துரைமுருகனுக்கு நீர்வளத்துறை எனும் சிறிய துறையை மட்டுமே ஒதுக்கியது அவரை ஓரங்கட்டும் முயற்சி எனவும் பரவலாக பேசப்பட்டது. இருப்பினும் கனிம வளம் எனும் பணம் கொழிக்கும் துறை துரைமுருகனின் வசமே இருந்தது. கருணாநிதி காலத்தில் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகனிடம் கலந்து பேசி முடிவெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய தலைவர் மு.க. ஸ்டாலினோ துரைமுருகனை கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுப்பது கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை உணரத் தொடங்கிய துரைமுருகன் படிப்படியாக அறிவாலயம் வருவதையும் குறைத்துக் கொண்டார். அதோடு முதலமைச்சரின் மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தில் 10% கூட தனக்கு கிடைக்காததும் துரைமுருகனுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தொடர்ந்து எழுந்த கனிமவள கொள்ளை புகார், மணல் கடத்தல், சட்டவிரோதமாக இயங்கும் குவாரிகள் என துரைமுருகன் வசமிருந்த துறைகளின் கீழ் அடுக்கடுக்கான புகார்கள் எழத் தொடங்கின. இதனால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறையை பறித்து ரகுபதிக்கு வழங்கியதோடு ரகுபதியிடமிருந்த சட்டத்துறையை துரைமுருகனுக்கு வழங்கினார். இதன் பின்னணியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்ததாகவும் விமர்சனம் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் உதயநிதி, KN நேரு, தங்கம் தென்னரசு என பலருக்கும் இடம் கிடைத்த நிலையில் கட்சியின் மூத்த தலைவரான துரைமுருகனுக்கு இடம் கிடைக்காதது பெரும் சர்ச்சையானது. பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புமிக்க பதவியை வழங்கிவிட்டு துரைமுருகனை எந்தவித அதிகாரமும் இல்லாமல் வைத்திருப்பதாகவும் திமுக தலைமை மீது விமர்சனம் எழத் தொடங்கியது. துரைமுருகன் மீதான அடுக்கடுக்கான புகார்கள், மோசமடைந்து வரும் அவரின் உடல்நிலை ஆகியவற்றை காரணமாக கொண்டு திமுகவில் இருந்து அவரை ஓரங்கட்டிவிட்டு புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில் திமுக தலைமை ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைவர் பொதுச் செயலாளருக்கு அடுத்த பொறுப்பான பொருளாளர் பதவியில் இருக்கும் TR பாலு பொதுச் செயலாளர் பொறுப்பை அடைய முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் TR பாலு 80 வயதை கடந்து விட்டதாலும் ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து விட்டதாலும் அவருக்கு அப்பதவியை வழங்க திமுக தலைமை தயங்குகிறது. அதே நேரத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ராசாவுக்கு ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் அவரையே பொதுச் செயலாளராக அமர்த்தினால் அதன் மூலம் பட்டியலின மக்களின் வாக்குகளை பெற முடியும் எனவும் ஒரு தரப்பு திமுக தலைமைக்கு ஆலோசனை கூறியுள்ளது. இவைகளை தவிர்த்து திமுகவின் முதன்மை செயலாளராகவும் ஸ்டாலினுக்கும் குடும்பத்திற்கும் நெருக்கமானவராக அறியப்படும் KN நேருவும் பொதுச் செயலாளர் பதவிக்கு அடி போடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எங்கே கனிமொழியும் அப்பதவிக்காக வந்து விடுவாரோ என முன்கூட்டியே கணித்து திமுகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அறிவாலயத்தில் ஒரு அறை ஏற்படுத்தப்பட்டு அவர் அமர வைக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. கருணாநிதி காலத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்த துரைமுருகன் மு.க. ஸ்டாலின் காலத்தில் படிப்படியாக வீழத் தொடங்கி அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வரும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.